நிஃப்டி மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி கடைசியில் திரும்பவும் மேலே போயிட்டாங்க. வாங்க நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டபுள் சைடு அடிச்சாங்க. காலைல வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு மேலேயே அடிச்சாங்க கீழே அடிச்சாங்க. என் சைடு போகணும்னு தெரியாம தான் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல்ல மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்போ இந்த சேனலை உடச்சிட்டு மேலே போனாங்களோ திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ சூப்பராக மேலே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரிங்களா? நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 25,461 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மண்டே என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல விஷயமாக இருந்தால் மண்டே நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் அவங்களோட ரீசன்ட் ஹையான 25,671 நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சப்போஸ் இனிமேல் எப்போ பியர் மார்க்கெட்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பேரலல் சேனலுக்குள்ளார என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் 24,700 வரைக்கும் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ். சரிங்களா? அடுத்து வாங்க பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 57,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 57,000க்கு அவன் அட்லீஸ்ட் டெய்லி 500 பாயிண்ட் மூவ் ஆனால் தான் நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் வெறும் பார்த்தீங்க அப்படின்னா 240 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மூவ் ஆனாங்க. இதுல இன்னொரு நலட்சியம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி ரிவர்ஸ் ஆனதும் இவனும் ரிவர்ஸ் ஆயிட்டான். இது எந்த அளவுக்கு நிலைக்கும்ன்றது மண்டே தாங்க தெரியும். ஏன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோஸ்ட் வாலட்டிலிட்டி பீரியட். ஏன் அப்படின்னா ட்ரம்ப் டாரிஃப் வந்து ஜூலை 9 தான் டெட்லைனு. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய வாலட்டிலிட்டி நடக்கிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. சாட்டர்டே சண்டே வேற நிறைய நியூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 57,605 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்போ இனிமேட்டு பியரிஷ் மோடுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திரும்ப 56,600 சரிங்களா? இந்த ரேஞ்சை கட் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ இந்த ரேஞ்சை கட் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் பீரிஷ் மோட். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் அப்பா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா எங்களோட ஆன்லைன் ஒர்க் ஷாப் வர சாட்டர்டே அதாவது நாளைக்கு ஜூலை 5ஆம் தேதியான நாளைக்கு ஈவினிங் 7 o'clock ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்கிரீன்ல தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ட்ரிச்சியா இருந்தீங்க அப்படின்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வீக் நடக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்கிரீன்ல தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. உங்களாலையும் மார்க்கெட்டை இதே மாதிரி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. டட்டா பை பாய்.